லூத் நபியுடைய சமூகத்துடைய வரலாறு இருக்கு இல்லைங்களா? அது வெறும் ஒரு கதை மட்டும் இல்லங்க. நெறைய பேர் கதை மாரி படிச்சுட்டு போறாங்க. நவீன காலத்துக்கு நெறைய படிப்பினைகள் அதுலேருந்து நமக்கு கிடைக்குது. எப்போலாம் ஒரு மனிதன், ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய எல்லைகளை மீறுதோ, அப்போது அந்த சமூகம் வந்து என்ன ஆகும்? அதனுடைய வீழ்ச்சி, அதனுடைய சீரழிவு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அல்லாஹ் அதை எச்சரிக்கிறான். அவங்க செய்த பாவம் மற்றும் தனிப்பட்ட ஒழுக்கக்கேடு சம்மந்தப்பட்ட விஷயம் அது இல்ல. வந்து இயற்கைக்கு எதிராகவும், ஃபித்ராவுக்கு எதிராகவும் அல்லாஹ்வுடைய சட்டத்தை சவால் விடக்கூடிய ஒரு கிளர்ச்சியே செஞ்சாங்க. ஆண் ஆண் என்ன செஞ்சாங்க? புணர்ச்சி செய்தாங்க. ஹோமோசெக்சுவாலிட்டி இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு சமூகத்தில வெளிப்படையாக அசிங்கமும், விபச்சாரமும் பரவுச்சுன்னா, அவங்களுக்கு முன்பு அவர்களுக்கு அவங்களுடைய முன்னோர்கள்ல இல்லாத புதிய புதிய நோய்களையும், வியாதிகளும் தோன்றும் என்று சொன்னாங்க. அது இப்னு மாஜால வரக்கூடிய ஹதீஸ். ஹசன் தரத்தில உள்ள ஹதீஸ். இந்த ஹதீஸ் ஒரு முக்கியமான உண்மைய நமக்கு சுட்டிக்காட்டுதுங்க. மனிதன் வந்து ஒழுக்க எல்லைகளை உடைக்கும்போது, அதன் விளைவுகளை வந்து ஆன்மீகத்தில மட்டும் இல்ல, மாறாக சமூகத்தில, உடல் ரீதியா எல்லாத்திலயும் வெளிப்படும். அதனுடைய தாக்கங்கள், அதனுடைய விளைவுகள், அதனுடைய தண்டனைகள். அந்த காலத்தில வந்து கல்மாரி பொழியப்படுது லூத் நபி சமூகத்துக்கு. அல்லாஹ் ஊரையே தலைகீழா அப்படியே திருப்பி போட்டான். இன்னைக்கும் அல்லாஹ் நாடுனா என்ன செய்வான்? அதே கல்மாரிய அவன் பொழிய வைப்பான். அதே நேரத்தில அந்த தண்டனை இப்போது பரவலாக காணப்படக்கூடிய இந்த HIV, எய்ட்ஸ், பால்வினை நோய்கள், சிஃபிலிஸ், கொனேரியா, கிளமேடியா, HPV, அ டிபி அதாவது டியூபர்குலோசிஸ் ஆகட்டும், ஹெப்படைட்டிஸ் பி போன்ற பால்வினை தொடர்பான நோய்கள் ஆகட்டும், இது எல்லாமே நம்ம உலகத்தில இன்னைக்கு பரவி கிடக்கிறத நம்ம பார்க்கலாம். அதிகமானோர் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. மருத்துவ ஆய்வுகளும் என்ன காட்டுது? ஒரு பாதுகாப்பற்ற பாலியல் உறவு, பல பேருடன் தவறு செய்வது, குறிப்பாக பின்துவாரம் வழியாக ஆனல் செக்ஸ் போன்ற செயல்கள் வந்து HIV அதிகம் பரப்பக்கூடிய அபாயம் அதில இருக்கு. ஹோமோசெக்சுவல் பெர்சன்ஸ் வந்து யூசுவலா இந்த ஆனல் செக்ஸ் தான் அதிகமா பண்ணுவாங்க. இதனால அவங்களுக்கு வந்து இன்னும் அதிகமா பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதனால தான் உலக சுகாதார அமைப்புகள் வந்து இந்த விஷயத்தில தொடர்ந்து எச்சரிக்கை செய்துங்க. நம்ம இங்க புரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னா, பாதுகாப்பற்ற பாலியல் உறவுன்னு சொல்றாங்க இல்லைங்களா? இதை வந்து இந்த சமூகம் என்ன சொல்லுதுன்னா, உறைகள உபயோகப்படுத்துங்க. அதுதான் பாதுகாப்பு உள்ள பாலியல் உறவு சொல்லுது. இதுவே தவறு ஃபர்ஸ்ட்டு. மார்க்க ரீதியாக, ஆன்மீக ரீதியாக திருமணத்துக்கு அப்பாற்பட்ட எல்லா பாலியல் உறவுகளும் தவறான பாலியல் உறவுகள். இதுதான் எல்லா மதங்களும் பெரும்பாலும் சொல்லக்கூடிய விஷயம். இதுல ஒன்றுபடுது. இவனுங்க குடுக்குற விளக்கத்த பாருங்க. புரொடெக்டிவ் செக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வழிகேடான விளக்கம் குடுக்குறாங்க. சில நேரங்கள்ல இந்த போன்ற நோய்கள் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் பிரிக்னால கூட ஆகலாம். பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் தவறா நடக்கிறதுனால கூட ஆகலாம். ஆனா அது ரேரஸ்ட் கேஸ். அதிகமான கேஸ் வந்து இது போன்ற உறவுகள்ல ஈடுபடுறவங்க இது போல தண்டனைகளை அனுபவிக்கிறாங்க. அப்போ வந்து கல்மாரி பொழியப்பட்டுச்சு. இன்னைக்கு புதிய புதிய நோய்கள் வந்து கொண்டிருக்கு இல்லைங்களா? சமூக குழப்பங்கள் இருக்கு. இயற்கை இயற்கை பேரழிவுகள் இருக்கு. ஒழுக்க வீழ்ச்சி இருக்கு. குடும்பத்தில அவ்வளோ சிதைவுகள், குடும்பத்தில ப்ராப்ளம்ஸ் இருக்கு. மனநல பிரச்சனைகள் இருக்கு. நிலத்திலும், கடலிலும் மனிதர்களுடைய கைகளால் சம்பாதித்ததன் காரணமாக கேடு வெளிப்பட்டு விட்டதுன்னு அல்லாஹ் சொல்றான். மனுஷங்க தான் காரணம். அவங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த விஷயத்துக்கு. ரோம்ல அல்லாஹ் சொல்றான். ஒரு முஸ்லிம் தௌஹீதை பாதுகாக்கக்கூடியவனாக இருப்பான். கற்பை பாதுகாக்கக்கூடியவனாக இருப்பான். விபச்சாரத்திலிருந்து விலகக்கூடியவனாக இருப்பான். ஒரு குடும்ப அமைப்பை வந்து காக்கக்கூடியவனாக அவன் இருப்பான். அல்லாஹ்வின் எல்லைகளை மதித்து நடப்பான். அப்போதான் ஒரு சமூகம் வந்து அல்லாஹ்வுடைய அருளையும், பாதுகாப்பையும் பெறும். நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? 2024, 2025 கணக்குப்படி இந்த ஹெச்ஐவியோடு வாழக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை ஏராளமாக அதிகரிச்சுச்சுன்னு சொல்லலாங்க. தென்னாப்பிரிக்காலலாம் பார்த்தீங்கன்னா 7லேருந்து 8 மில்லியன் மக்கள். மொசாம்பிக்ல 2.3 மில்லியன் மக்கள். நைஜீரியால வந்து 2 மில்லியன். இந்தியால வந்து 2.4லேருந்து 2.5 மில்லியன் மக்கள் பாதிக்கப்பட்டுருக்காங்க. கென்யாலலாம் பார்த்தீங்கன்னா 1.4, டன்சானியாலலாம் 1.7 மில்லியன், உகாண்டாலலாம் 1.4 மில்லியன், ஜாம்பியா, ஜிம்பாப்வே எல்லாம் பார்த்தீங்கன்னா 1.3 மில்லியன் கிட்ட வருது. வயது வந்தோர் மத்தியில ஹெச்ஐவி உடைய விகிதம் அதிகமாக உள்ள நாடுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போட்ஸ்வானா இதெல்லாம் 20%. தென்னாப்பிரிக்கா, ஜிம்பாப்வே, நமீபியா, ஜாம்பியா, மொசாம்பிக். இதில கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஹெச்ஐவி, எய்ட்ஸ் வந்து உலக அளவுல பல காரணங்களால பரவுது. பாதுகாப்பற்ற பாலியல் உறவு ஒரு முக்கிய காரணம். அறமான உறவுன்னு சிம்பிளா சொல்லிடலாம். இவங்க சொல்ற மாரி நம்ம சொல்ல தேவையில்ல. விபச்சாரம் மற்றும் ஒழுக்கக்கேடான விஷயம் சமூகங்களுக்கு நோய்களையும், சோதனைகளையும் ஏற்படுத்தும். அல்லாஹ்வுடைய தண்டனையை ஏற்படுத்தும்.